ப்ரொஃபைல்ஸ். நம்ம இந்த கிளாஸ்ல ப்ரொஃபைல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஒவ்வொரு யூசருக்கும் தனியா ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணோம். அந்த ப்ரொஃபைல் எதுக்காக கிரியேட் பண்ணுது, அந்த ப்ரொஃபைல்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரொஃபைலு, ரோமிங், மேண்டட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ரொஃபைலும் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். யூசர் ப்ரொஃபைல 2 வகையா இருக்குது. உங்களுக்கு 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், XP 2003 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல கிரியேட் பண்ற யூசர் ப்ரொஃபைலுக்கு வெர்ஷன் 1ன்னு பேரு. இதுவே விஸ்டா, விண்டோஸ் 7 2008 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல கிரியேட் பண்ற ப்ரொஃபைலுக்கு வெர்ஷன் 2ன்னு பேரு. நம்ம இப்ப XP 2003ல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கம்ப்யூட்டர்ல பாண்டின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். நம்ம கிரியேட் பண்ண அந்த யூசர் லாகின் ஆகும்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகக்கூடிய டிரைவ்ல டாக்குமெண்ட் அண்ட் செட்டிங்ஸ்ங்கிற இடத்துல பாண்டின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டருக்கு உள்ளார இந்த ஃபோல்டர் எல்லாமே கிரியேட் பண்ணிடும். இந்த ஃபோல்டர் எதுக்காக கிரியேட் பண்ணுதுன்னா, இந்த பாண்டிங்கிற யூசர் அவருடைய டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட்டு, ஃபோல்டரு, ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாரு. அவர் டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்றது எல்லாத்தையுமே இந்த டெஸ்க்டாப்ல கொண்டு போய் சேவ் பண்ணிடும். அவரு MS ஆஃபீஸ், நோட்பேடு இது மாதிரி அப்ளிகேஷன்ல ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி சேவ் பண்ணாருன்னா டிஃபால்ட்டா அந்த டாக்குமெண்ட்ல கொண்டு போய் சேவ் பண்ணிடும். அவர் இன்டர்நெட்ல போய் டவுன்லோடு ஏதாவது பண்ணாருன்னா அது டவுன்லோடு ஃபோல்டர்ல சேவ் பண்ணிடும். அவருடைய ஐஇல, அதாவது வெப் ப்ரௌசர்ல அவர் போகக்கூடிய சைட்ஸ் உடைய ஃபேவரேட்ஸ், லிங்க்ஸ் எல்லாம் இங்க சேவ் பண்ணும். அவர் கிரியேட் பண்ற மியூசிக், பிக்சரு, வீடியோஸ் எல்லாம் தனித்தனி ஃபோல்டர்ல சேவ் பண்ணுது. இப்ப அவர் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காரு, கேமை சேவ் பண்றாருன்னா அந்த கேம்ஸை இங்க சேவ் பண்ணும். அதே மாதிரி அவருடைய சர்ச் எல்லாமே இங்க சேவ் பண்ணும். இந்த யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தமா சில விஷயங்கள் செய்வாரு. ஒரு உதாரணத்துக்கு அவருடைய மவுஸுடைய ஸ்பீடை சேஞ்ச் பண்றாரு, கீபோர்டுடைய செட்டிங்ஸை மாத்துறாரு, வால்பேப்பரு, ஸ்கிரீன் சேவர் இதெல்லாம் சேஞ்ச் பண்றாரு. அவரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து NTUser.dat இந்த ஃபைல்குள்ளார ஸ்டோர் பண்ணிடும். இதே கம்ப்யூட்டர்ல நம்ம இன்னொரு யூசர் பாலான்னு கிரியேட் பண்றோம். அந்த யூசர் லாகின் ஆகும்போ இதே மாதிரி அவருக்கும் தனியா ஃபோல்டர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடும். அது எந்த லொகேஷன்ல கிரியேட் பண்ணோம்னா, OS டிரைவ்ல டாக்குமெண்ட் செட்டிங்ல பாலாங்கிற பேர்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபோல்டர் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். அப்ப இவர் சேவ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாமே அவருடைய ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணுது. இவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வால்பேப்பர், மவுஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாருன்னா அவருடைய NTUser.dat ஃபைல்ல சேவ் பண்ணிடும். இப்ப இந்த யூசர் லாக் அவுட் ஆகுறாரு. இந்த யூசர் லாகின் ஆனார்னா அவர் லாகின் ஆகும்போ அவருடைய ப்ரொஃபைல லோட் பண்ணும். அதாவது அவருடைய டெஸ்க்டாப்ல என்னெல்லாம் இருந்தது, டாக்குமெண்ட், பிக்சர் எல்லாமே என்ன இருந்தது, அவர் மவுஸ், வால்பேப்பர் எல்லாம் என்ன செட் பண்ணாருங்கிறத NTUser.dat ஃபைல்ல இருந்து லோட் பண்ணிக்கும். இந்த யூசர் லாகின் ஆனார்னா அவருடைய ப்ரொஃபைல லோட் பண்ணும். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஒவ்வொரு யூசரை நீங்க கிரியேட் பண்ணும் போதும் ஒவ்வொரு யூசருக்கும் தனித்தனியா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும். அதனால என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, இவர் லாகின் ஆகி ஒர்க் பண்ணும்போ அவருடைய வால்பேப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும். இவர் லாகின் ஆகி ஒர்க் பண்ணும்போ அவருடைய வால்பேப்பர் செட்டிங் எல்லாமே வரும். இவருக்கு பாண்டியனுடைய ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அதாவது இவர் என்னெல்லாம் டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத இவரால பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த யூசருடைய ப்ரொஃபைல ஓபன் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இதுவே விஸ்டா, விண்டோஸ் 7 2008 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இந்த ப்ரொஃபைல ஸ்டோர் பண்ற லொகேஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகக்கூடிய டிரைவ்ல யூசர்ஸ்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார பாண்டிங்கிற ப்ரொஃபைல இவருக்கு கிரியேட் பண்ணுது. பாலாங்கிற யூசரை நம்ம கிரியேட் பண்ணோம்னா யூசர்ங்கிற ஃபோல்டர்ல பாலாங்கிற ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார அவருடைய ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுது. இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல லாகின் ஆகி ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ல லாகின் ஆகிறோம். இந்த கம்ப்யூட்டர் டொமைன்ல மெம்பர் கிடையாது, அதாவது தனி கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்ல லாகின் ஆயிட்டு ப்ரொஃபைல் பாண்டிங்கிற யூசருக்கு எப்படி கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கம்ப்யூட்டர்ல சி டிரைவ்ல யூசர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓபன் பண்றோம். பாண்டின்னு ஒரு யூசர் இருக்காரு. பாண்டி யூசருடைய ஃபோல்டரை ஓபன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட், டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், மை டாக்குமெண்ட்,
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோல்டர் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸை ஹைடு பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன்ல போய் வியூவில் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம காட்ட சொல்லிட்டு ஓகே கிளிக் பண்றோம். இங்க ஓகே கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இங்க இருக்கும். இப்போ இதே கம்ப்யூட்டர்ல நாம இன்னொரு யூசரை கிரியேட் பண்ண போறோம். அப்படி கிரியேட் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் மேனேஜுக்கு போறோம். இதுல லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ் யூசர்ஸ் இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ யூசர் நம்ம ராமுன்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். அவருடைய ஃபுல் நேமு செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பாஸ்வேர்டு ராமுன்னு செட் பண்ணிக்கிறோம். யூசர் மஸ்ட் சேஞ்ச் த பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் லாகின்ங்கிற டிக்கை ரிமூவ் பண்ணிக்கிட்டு கிரியேட் கொடுக்குறோம். இப்போ க்ளோஸ் கொடுத்துடுறோம். இங்க பாத்தீங்கன்னா ராமுங்கிற யூசர் கிரியேட் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு தனியா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்காது. அவர் முத லாகின் ஆகும் போதுதான் அவருக்கு தனி ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். நம்ம ஷோ ஆல் ஃபைல்ஸுங்கிறத ஓபன் பண்ணதும் யூசர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த ஷோ ஆல் ஃபைல்ஸுங்கிறத ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி பார்க்குறோம். பாத்தீங்கன்னா 2 ஃபோல்டர் தான் இருக்கும். அப்ப யூசருங்கிற ஃபோல்டர்லயும் நிறைய ஃபோல்டர் உங்களுக்கு ஹைடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபோல்டர்லாம் நம்ம காட்ட சொல்றோம். இப்ப முத ராமு லாகின் ஆகும்போ அவருக்கு ராமுங்கிற பேர்ல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். இந்த ப்ரொஃபைலுக்குள்ளார நிறைய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். இது எங்க இருந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்னு இருக்கும். இது ஓபன் பண்றோம். இதுக்குள்ளார நிறைய ஃபோல்டர்ஸ் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ராமு யூசர் முத லாகின் ஆகும்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி ராமுன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடும். அப்ப ராமுவுக்கு எங்க இருந்து ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுதுன்னா இந்த டிஃபால்ட்டுக்கு உள்ள இருந்து தான் கிரியேட் ஆகுது. நம்ம இந்த டிஃபால்ட் ஓபன் பண்ணி பார்க்குறோம். இந்த டெஸ்க்டாப்ல உங்களுக்கு எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். நாம ஒரு புது ஃபோல்டர் போட்டுக்கிறோம். லோக்கல் டிஃபால்ட் ஃபோல்டர்னு போட்டுக்கிறோம். எதுக்காக இந்த ஃபோல்டர் போடுறோம்னா இந்த ராமுங்கிற யூசருக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும்போ இந்த ப்ரொஃபைல தான் காப்பி பண்ணோம். அப்படி காப்பி பண்ணும்போது டெஸ்க்டாப்புக்குள்ள இருக்கிற இந்த ஃபோல்டரும் காப்பி பண்ணுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம போடுறோம். இதே ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா என்டி யூசர் டாட்டுங்கிற ஃபைலும் இருக்கும். இந்த ஃபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தமான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஃபைலு. இந்த ஃபைல்ல என்ன இருக்கும்னா டிஃபால்ட்டா விண்டோஸ் எப்படி ரன் ஆகணும், மவுஸ் ஸ்பீடு, கீபோர்டு ஸ்பீடு எல்லா டீட்டெயிலும் யூசர் சம்பந்தமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் இதுல இருக்கும். இப்ப நம்ம லாக் அவுட் ஆயிட்டு ராமுங்கிற யூசர்ல லாகின் ஆக போறோம். பாண்டிங்கிற யூசர் லாக் அவுட் ஆகிறாரு. அடுத்து ராமுங்கிற யூசர் லாகின் ஆகிறாரு. ராமு யூசருடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் ஆகிறோம். முத ஒரு யூசர் லாகின் ஆகும்போ அவருடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். அதனால உங்களுக்கு ப்ரிப்பேரிங் ஒரு டெஸ்க்டாப்ங்கிற இந்த ஸ்கிரீன் கொஞ்ச நேரத்துக்கு வரும். இப்ப டிஃபால்ட் ப்ரொஃபைலை காப்பி பண்ணி ராமுங்கிற ஃபோல்டருக்குள்ளார அதை ஃபேஸ் பண்ணி ராமுக்குன்னு தனியா ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா லோக்கல் டிஃபால்ட் ஃபோல்டருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டர் எங்க இருந்து வந்ததுன்னா டிஃபால்ட்னு ஒரு ஃபோல்டர்ல இருந்து ராமுவுக்கு காப்பி பண்ணிச்சு. இப்ப ராமு லாகின் ஆயிருக்காரு. அவருடைய ப்ரொஃபைல்ல டெஸ்க்டாப்பை எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அப்ப டெஸ்க்டாப்ல நாம ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்னா அப்படி இல்ல ஒரு ஃபைல்ஸை கிரியேட் பண்ணோம்னா அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கிரியேட் ஆயிடும். இதே ராமு பாண்டியனுடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவரால் பார்க்க முடியாது. இந்த பாண்டியை நம்ம கிளிக் பண்றோம். உங்களுக்கு பர்மிஷன் இல்லைங்க அப்படிங்கிற இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்ப ஒரு யூசர் அவருடைய ப்ரொஃபைலை மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அடுத்து உங்களுடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ண முடியாது. நம்ம லாக் அவுட் ஆயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு அதாவது பாண்டிங்கிற பாஸ்வேர்ட்ல லாகின் ஆகிறோம். இப்ப பாண்டிங்கிற யூசர் லாகின் ஆயிருக்காரு. யூசரை செலக்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த பாண்டிங்கிற யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல who am I /all என்டர் பண்றோம். இந்த பாண்டிங்கிற யூசர் எந்த குரூப்ல இருக்காருன்னா
பில்ட்-இன் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற குரூப்ல இருக்காரு. உங்களுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு செக் பண்றதா இருந்ததுன்னா whoamIங்கிற கமாண்டை என்டர் பண்ணா போதும். விண்டோஸ் 7ல ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஐடி நம்பர் இருக்குது. அந்த ஐடிக்கு எஸ்ஐடி நம்பர்னு சொல்லுவோம். அந்த ஐடியை நீங்க பாக்குறதா இருந்தாலும், அதாவது உங்களுடைய ஐடி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கும் இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். நீங்க எந்தெந்த குரூப்ல மெம்பரா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது அப்படிங்கிறத இங்க நீங்க செக் பண்ண முடியும். உங்களுக்கு ஷட் டவுன் பண்ற பவர், டைம் ஜோனை சேஞ்ச் பண்ற பவர், அந்த பவர்லாம் இருக்குதுங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். இப்ப பாண்டிங்கிற யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேட்டர் ராமுடைய ஃபோல்டரை கிளிக் பண்ணாலும் ஓபன் பண்ண முடியாது. அதாவது நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டராகவே இருந்தாலும் உங்களுக்கு உங்க ப்ரொஃபைல மட்டும் பார்க்கறதுக்கு தான் பவர் இருக்குது. வேற ஒரு யூசருடைய ப்ரொஃபைல பார்க்கறதுக்கு உங்களுக்கு பவர் கிடையாது. ஒவ்வொரு யூசருடைய ஃபோல்டர்லையும் nt-user.dit ஒரு ஃபைல் இருக்குது. இது வந்து ரிஜிஸ்ட்ரியுடைய ஃபைல். இந்த ரிஜிஸ்ட்ரி ஃபைல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரன்ல நாம regeditங்கிற கமாண்டை என்டர் பண்றோம். இதுதான் ரிஜிஸ்ட்ரியை ஓபன் பண்றதுக்கான கமாண்டு. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய எல்லா செட்டிங்கும் இந்த ரிஜிஸ்ட்ரியில தான் கீப் அப் பண்ணும். இந்த ரிஜிஸ்ட்ரியில முக்கியமான 2 லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெச்கி லோக்கல் மிஷின் இருக்குது. இதுக்குள்ளார உங்க கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேரு, நீங்க லோட் பண்ற சாஃப்ட்வேரு, சிஸ்டம் சம்பந்தமான விஷயம், செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயம், எல்லா செட்டிங்கும் உங்களுக்கு லோக்கல் மிஷின்ல சேவ் பண்ணிடும். இதுலயே பாத்தீங்கன்னா ஹெச்கே கரண்ட் யூசர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல என்னெல்லாம் செட்டிங்ஸ் செய்யறாரோ அதை இங்க சேவ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா அவரு கீபோர்டு லே அவுட் என்ன செட் பண்றாரு, பிரிண்டர் என்ன செட் பண்றாரு, கண்ட்ரோல் பேனல்ல வால்பேப்பர் என்ன செட் பண்றாரு, எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல இருக்கும். இந்த மவுஸை கிளிக் பண்ணீங்கன்னா அவர் மவுஸுடைய ஸ்பீடை என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அப்ப முக்கியமான 2 லொகேஷன் ரிஜிஸ்ட்ரியில ஹெச்கே கரண்ட் யூசர், ஹெச்கே லோக்கல் மிஷின். இந்த ஹெச்கே லோக்கல் மிஷின் எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும் செட்டிங்க. ஆனா இந்த கரண்ட் யூசர்ங்கிற செட்டிங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதே கம்ப்யூட்டர்ல பாண்டிங்கிற யூசர் கிரியேட் பண்ணிருக்கோம், ராமுங்கிற யூசர் கிரியேட் பண்ணிருக்கோம். பாண்டிங்கிற யூசருடைய ப்ரொஃபைல்ல nt-user.dat ஒரு ஃபைல் இருக்குது. அதே மாதிரி ராமுங்கிறதுல nt-user.dat ஒரு ஃபைல் இருக்குது. இந்த யூசர் லாகின் ஆவறாருன்னு வைங்க, இந்த nt-user.datங்கிற இந்த ஃபைலை கொண்டு வந்த கரண்ட் யூசர்ல லோட் பண்ணிடும். அதாவது இந்த ஃபைலுக்குள்ளார என்னெல்லாம் விஷயம் இருக்குதோ அதுதான் கரண்ட் யூசருக்குள்ளார லோட் பண்ணும். இவரு இப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல மவுஸுடைய ஸ்பீடு, வால்பேப்பர் சேஞ்ச் பண்றாரு, இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே எங்க கொண்டு வந்து சேவ் பண்ணோம்னா கரண்ட் யூசர்ல சேவ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது லாகின் ஆகும்போது இந்த ஃபைலை லோட் பண்ணிக்கும். அவர் செய்யக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இங்க சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்ப இந்த யூசர் லாக் அவுட் ஆகுறாரு. அப்படி லாக் அவுட் ஆகும்போது என்ன பண்ணோம்னா இந்த ஃபைலை அவருடைய ப்ரொஃபைல்ல கொண்டு போய் புதுசா சேவ் பண்ணிடும். இப்படி சேவ் பண்றதுனால என்ன லாபம்னு பாருங்க. அவரு கம்ப்யூட்டருக்கு உள்ளார இப்ப மவுஸ், வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிருக்காரு, அந்த சேஞ்ச் உள்ள இருக்குது. அவர் லாக் அவுட் ஆகும்போது கொண்டு வந்து அதை அவருக்கு சேவ் பண்ணிடும். இப்ப இந்த ராமுங்கிற யூசர் லாகின் ஆனார்னா அவருடைய nt-user.dat கொண்டு வந்து இதுல லோட் பண்ணும். அப்ப அவரு என்னெல்லாம் செட்டிங்ஸ் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்காரோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தமா அந்த செட்டிங் அவருக்கு வேலை செய்யும். அவர் உதாரணத்துக்கு மவுஸுடைய ஸ்பீடை குறைச்சி வச்சிருப்பாரு, அந்த டீட்டெயிலாம் எங்க இருக்கும், nt-user.datல இருக்கும். அதை இங்க சேவ் பண்ணிடுச்சு. இப்ப அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போ மவுஸுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாரு. இதை வந்து எங்க சேவ் பண்ணோம்னா இந்த இடத்துல சேவ் பண்ணிடும். இப்ப இவர் லாக் அவுட் ஆகும்போ இந்த கரண்ட் யூசர்ங்கிறத அவருடைய nt-user.datல சேவ் பண்ணும். அப்படி சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவர் மவுஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணது உள்ள சேவ் ஆயிடும். அப்ப ஒவ்வொரு யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றாங்களோ அதெல்லாம் கரண்ட் யூசர்ல சேவ் பண்ணும். யூசர் லாக் அவுட் ஆகும்போ அவருடைய ப்ரொஃபைல்ல கொண்டு போய் சேவ் பண்ணிடும்.
யூசர் லாகின் ஆகும்போ அவருடைய ப்ரொஃபைல்ல இருந்து அதை ரீலோட் பண்ணிக்கும். நம்ம விண்டோஸ் 7ல யூஸ் பண்ற ப்ரொஃபைல் வெர்ஷன் 2ன்னு பார்த்தோம். இப்போ வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட் இருக்கும். ஆனா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நேம் சேஞ்ச் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபோல்டருடைய லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா சாஃப்ட்வேருக்கு நிறைய பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2003ல ரிலீஸ் ஆன ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்றோம். அந்த சாஃப்ட்வேர்ல சேவ் கொடுக்குறோம். அதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா அந்த சாஃப்ட்வேர் எங்க கொண்டு போய் சேவ் பண்ணோம்னா மை டாக்குமெண்ட்டுங்கிற ஃபோல்டர் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணும். இதே ஓல்டு சாஃப்ட்வேரை இங்க லோட் பண்றீங்க. இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா டிஃபால்ட்டா மை டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனா இங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேர்ல ஃபோல்டர் கிடையாது, டாக்குமெண்ட்டுங்கிற பேர்ல தான் ஃபோல்டர் இருக்குது. அதனால கரெக்டா ஒர்க் பண்ணாது. இது மட்டும் இல்லாம நீங்க ஓல்டு அப்ளிகேஷன் லோட் பண்றீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஃபைல்ல கொண்டு போய் லோட் பண்ணும். அதே மாதிரி யூசருடைய ப்ரொஃபைல்ல அப்ளிகேஷன் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் கொண்டு போய் டேட்டாஸை லோட் பண்ணும். இதே ஓல்டு அப்ளிகேஷனை லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நீங்க லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது லோட் பண்ணக்கூடிய ஃபோல்டர்லாம் இங்க சேஞ்ச் ஆயிருக்குது. அதனால அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு லோட் ஆகாம போயிடும். இந்த ப்ராப்ளத்தை மைக்ரோசாஃப்ட் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டாக்குமெண்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஷார்ட்கட்டு எங்க போகும்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டுக்கு போகும். வெர்ஷன் 2ல ஃபோல்டர் லொகேஷன்லாம் மாத்திருக்காங்க. ஆனா ஓல்டு ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய மாதிரி ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை வந்து நம்ம யூனிக்ஸ் லினக்ஸ்ல எல்லாம் வந்து ஹார்ட் லிங்க்னு சொல்லுவோம். அதாவது இது ஃபைல் இருக்கக்கூடிய லொகேஷன். இந்த ஃபைலுக்கு டாக்குமெண்ட்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். இதே ஃபைலுக்கு இன்னும் ஒரு பேரு, அதாவது மை டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து ஹார்ட் லிங்க்னு சொல்லுவோம். நீங்க ஒரே ஃபைலுக்கு 2-3 பேர் தரலாம். 2 நேமும் ஹார்ட் டிஸ்க்ல ஒரே இடத்த தான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணும். ஆனா விண்டோஸ்ல இதுக்கு பேரு ஜங்ஷன் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு லேட்டஸ்டா ஃபோல்டர் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓல்டு ஃபோல்டர் நேமுக்கெல்லாம் உங்களுக்கு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்க நேர்ல பார்க்கலாம். நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல போய் அந்த லிங்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்றோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் டிஃபால்ட்டா உங்களுடைய ப்ரொஃபைல்ல தான் ஓபன் ஆகும். அதாவது யூசர் பாண்டிங்கிற ப்ரொஃபைல்ல ஓபன் ஆகுது. இதுல dir-al ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை நம்ம என்டர் பண்றோம். இந்த கமாண்டை என்டர் பண்ணோம்னா எங்கெல்லாம் ஜங்ஷன் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க காட்டும். இங்க பாத்தீங்கன்னா மை டாக்குமெண்ட் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்ல வர்றதெல்லாம் ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய நேமு. லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய நேமு உங்களுக்கு லாஸ்ட்ல இருக்கும். இப்ப மை டாக்குமெண்ட் சொன்னாலும் உங்களுக்கு ஃபைல் டாக்குமெண்ட்ல போய் தான் விழுவோம். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்லாம் டைரக்டா டாக்குமெண்ட்ல கொண்டு போய் சேவ் பண்ணும். ஓல்டு சாஃப்ட்வேர்லாம் மை டாக்குமெண்ட்டுங்கிற பேர்ல சேவ் பண்ணும். ஆனா அதுவும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல போய் தான் விழுவும். அப்ப நிறைய ஜங்ஷன் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்டார்ட் மெனுன்னு இருக்குது. ஆனா அதனுடைய லொகேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால அந்த லொகேஷனை இங்க என்டர் பண்ணிருக்காங்க. உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபோல்டருக்கு ஜங்ஷன் பாயிண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கிரியேட் பண்ணலாம். அதாவது இந்த ஃபோல்டருக்கு நம்ம 2 நேம் தரலாம். ஒரு உதாரணத்துக்கு XYZன்னு பேர் கொடுத்துட்றோம். இன்னொரு பேர் வந்து ஏபிசின்னு கொடுத்துட்றோம். நீங்க ஏபிசி ஃபோல்டரை ஓபன் பண்ணாலும் அதே ஃபோல்டர் தான் ஓபன் ஆகும். XYZ ஓபன் பண்ணாலும் அதே ஃபோல்டர் தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வெறும் dir கமாண்ட் போட்டு பார்க்குறோம். இந்த dir கமாண்ட் உங்களுக்கு ஹிடன் ஃபைல்ஸை காட்டாது. நார்மல் ஃபைல்ஸை ஃபோல்டர்ஸை மட்டும்தான் காட்டும். நீங்க ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா dir-a போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோல்டரையும் காட்டும். அதாவது ஹிடன் பண்ணி வச்சிருக்கிற ஃபோல்டரையும் உங்களுக்கு காட்டும். அட்ரிப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் என்டர் பண்றீங்க. இந்த கமாண்ட் என்டர் பண்ணீங்கன்னா ஹைடு பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். இதுல வந்து எஸ்ங்கிறது சிஸ்டம் ஃபைலு, ஹெச்னா ஹிடன் ஃபைல்.
இந்த ஃபைல் நார்மலா உங்களுக்கு காட்டாது. இப்ப ரோமிங் ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கம்பெனில எல்லா கம்ப்யூட்டரும் டொமைன்ல மெம்பர் ஆக்கி இருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர்ல ராமுங்கிற ஒரு யூசர் லாகின் ஆகுறாரு. அவருடைய ப்ரொஃபைல் இந்த கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிருக்கும். அதாவது அவர் என்ன வால்பேப்பர் வச்சாரு, ஸ்கிரீன் சேவர், அவருடைய மவுஸ் ஸ்பீடு செட்டிங்கு, அவருடைய மை டாக்குமெண்ட், பிக்சர்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். இதே ராமோ இந்த கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்தாருன்னா அதுல அவருடைய செட்டிங்கு, மை டாக்குமெண்ட், டேட்டா எதுவுமே இருக்காது. அப்ப நீங்க கம்பெனில இந்த யூசரை வேற ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண சொன்னோம்னா அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. காரணம், என்னுடைய செட்டிங்ஸ், டாக்குமெண்ட் எல்லாம் இதுல தான் இருக்குது, அந்த கம்ப்யூட்டர் நான் எப்படி உட்காந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதா நீங்க ரோமிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஆகணும். ரோமிங் ப்ரொஃபைல்னா என்னன்னா, சர்வர்ல ஒரு ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபோல்டருக்கு ப்ரொஃபைல்ஸ்னு பேர் கொடுத்துட்றோம். இதை ஷேர் பண்ணி கொடுத்துட்றோம். சர்வரில் நம்ம என்ன செட்டிங் பண்ணுவோம்னா, யூசருடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையும் சர்வர்ல கொண்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணிடுவோம். இப்ப ராமோ இந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றாரு. அவர் லாக் அவுட் ஆகும்போ அவருக்கு இந்த ஷேர்டு ஃபோல்டர்ல ராமுன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளார அவருடைய செட்டிங்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிடும். லோக்கல் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்றதுக்கு பதிலாக இந்த சர்வர்ல சேவ் பண்ணிடும். இதனால என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, இதே ராமோ இங்க உட்காந்து ஒர்க் பண்றாரு. அவர் லாகின் ஆகிறதுக்கு சர்வருக்கு போவாரு. சர்வர் என்ன சொல்லிடும்னா, உன்னுடைய ப்ரொஃபைல் இங்க இருக்குது, அதாவது சர்வர்ல இருக்குது, இதை லோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடும். அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல அவர் சேவ் பண்ண டாக்குமெண்ட், செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு வந்துடும். இந்த யூசர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த கம்ப்யூட்டர்ல என் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த யூசர் எந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ணாலும் ப்ரொஃபைல் உங்களுக்கு இங்கிருந்து தான் லோட் ஆகும். அவர் லாக் அவுட் ஆகும்போ அவர் செஞ்ச செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சர்வர்ல ஸ்டோர் பண்ணும். இதுதான் நம்ம ரோமிங் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஒரு யூசர் வேற எந்த கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்தாலும் அவருடைய செட்டிங் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும். அதாவது அவர் பின்னாடியே போகும். இதை நம்ம ரோமிங் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரோமிங் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ப்ராக்டிக்கல் பண்றதுக்கு ஒரு டொமைன் கண்ட்ரோலர், ஒரு மெம்பர் சர்வர், 2 கிளையன்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். எப்பயுமே ரோமிங் ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணும்போது டொமைன் கண்ட்ரோலர்ல ஷேர்டு ஃபோல்டரை போட்டு எல்லாருடைய ஃபைல்ஸையும் டொமைன் கண்ட்ரோலர்ல லோட் பண்ணோம்னா டொமைன் கண்ட்ரோலர்ல உங்களுக்கு லோடு அதிகமாகும். ஜென்ரலா டொமைன் கண்ட்ரோலரு டிஎன்எஸ் மட்டும்தான் நம்ம லோட் பண்ணுவோம். மற்ற சர்வீஸ் எதுவுமே லோட் பண்ண மாட்டோம். அதனால பிஒய் மெம்1 சொல்லிட்டு ஒரு மெம்பர் சர்வர் கிரியேட் பண்ணிருக்கோம். எப்படி இந்த கிளையன்ட் கம்ப்யூட்டர்லாம் டொமைன்ல மெம்பர் ஆக்குறோமோ அதே மாதிரி இந்த சர்வரை டொமைன்ல மெம்பர் ஆக்கியிருக்கோம். இதுக்கு இந்த மாதிரி ஐபி கொடுத்துருக்கோம். நம்ம இப்ப டொமைன் கண்ட்ரோலர்ல லாகின் ஆக போறோம். நம்ம டொமைன் கண்ட்ரோலர்ல பாஸ்வேர்டு அடிச்சு லாகின் ஆகிறோம். இதுல ஆக்டிவ் டைரக்டரி யூசர் 2 கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி பார்க்குறோம். கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஒய் மெம்1 2008 சர்வர் மெம்பரா இருக்குது. 2 விண்டோஸ் 7 கிளையன்ட் கம்ப்யூட்டர் மெம்பரா இருக்குது. நம்ம மெம்பர் சர்வர்ல ப்ரொஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண போறோம். மெம்பர் சர்வர்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார எல்லாருடைய ப்ரொஃபைலும் ஸ்டோர் பண்ண போறோம். இந்த ப்ரொஃபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்மிஷன் யாருக்கு இருக்கும்னா, என்ன யூசரோ அந்த யூசருக்கு தான் பர்மிஷன் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கம்பெனி யூசருடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடையாது. எப்பயுமே அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஃபோல்டரை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு பர்மிஷன் இருக்கணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூசர் அவருடைய டாக்குமெண்ட், பிக்சர்ல, மியூசிக்ல தேவையில்லாத மூவிஸ், சாங்ஸ் இது மாதிரி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படி ஸ்டோர் பண்ணாருன்னா நம்முடைய மெம்பர் சர்வர்ல ஹார்ட் டிஸ்குடைய ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமா எடுத்துக்கும். அப்ப யூசர் என்ன அவருடைய ஃபோல்டர்ல சேவ் பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அவருடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு பர்மிஷன் இருக்கணும். அந்த பர்மிஷனை நம்ம கிரியேட் பண்றதுக்கு குரூப் பாலிசி வழியா கிரியேட் பண்ணணும். குரூப் பாலிசியில யூசர் ப்ரொஃபைல்ல அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பவர் வேணும் அப்படின்னு செட்டிங் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம ரோமிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போ எல்லா யூசருடைய ப்ரொஃபைல் ஃபோல்டரையும் ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பவர் வந்துடும். அதனால நம்ம குரூப் பாலிசிக்கு போறோம். ஸ்டார்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ், இந்த இடத்துல குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதை ஓபன் பண்றோம். நம்ம
குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ல டிஃபால்ட் டொமைன் பாலிசி, இந்த பாலிசி கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அதனால இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுக்குறோம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இதுல பாலிசிஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டை ஓபன் பண்றோம். இதுல சிஸ்டம், இந்த இடத்துல யூசர் ப்ரொஃபைல் இருக்குது, இதை கிளிக் பண்றோம். ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டர் செக்யூரிட்டி குரூப் டு ரோமிங் யூசர் ப்ரொஃபைல் இருக்குது. அதாவது ரோமிங் யூசர் ப்ரொஃபைல்ல அட்மினிஸ்ட்ரேட்டருடைய செக்யூரிட்டி குரூப்பை ஆட் பண்ணணும்னு இருக்குது. டிஃபால்ட்டா நாட் கான்ஃபிகர்னு இருக்கும். இதை நம்ம டபுள் கிளிக் பண்றோம். இதுல எனேபிள் கொடுத்துட்றோம். எனேபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே குரூப் பாலிசி நீங்க செட் பண்ணீங்கன்னா ஜிபி அப்டேட் /force அப்படிங்கிற கமாண்டை என்டர் பண்ணிக்கணும். இந்த கமாண்டை என்டர் பண்ண மட்டும் பத்தாது, சில குரூப் பாலிசிக்கு நீங்க சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். நாம சர்வரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஜிபி அப்டேட் ரன் பண்ண பிறகு சர்வரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய குரூப் பாலிசி வேலை செய்யும். ஜிபி அப்டேட் /forceன்னு டைப் பண்ணீங்கன்னா சில டைம்ல வேலை செய்யும், சில டைம்ல அது வேலை செய்யாது. நம்ம சர்வரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மெம்பர் சர்வர்ல போய் லாகின் ஆகி ரோமிங் ப்ரொஃபைலுக்கு தேவையான ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு மெம்பர் சர்வருக்கு போறோம். மெம்பர் சர்வர்ல பிட்நெட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் ஆகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டருடைய பேரை பிட்நெட்ஸ் அட்மின் சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிருக்கோம். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் ஆகிறோம். மெம்பர் சர்வர்ல ஸ்டார்ட் கம்ப்யூட்டரை ஓபன் பண்றோம். இதுல சி டிரைவை ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்கு நம்ம ப்ரொஃபைல்னு பேர் கொடுத்துக்கிறோம். இந்த ப்ரொஃபைல் ஃபோல்டர்ல தான் எல்லா யூசருடைய ப்ரொஃபைல் ஃபோல்டரும் கிரியேட் ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது. அதனால இந்த ப்ரொஃபைல் ஃபோல்டருக்கு NTFS பர்மிஷன் நீங்க செட் பண்ணணும். ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போறோம். செக்யூரிட்டி, யூசர். யூசருக்கு பாத்தீங்கன்னா ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது, ரைட் பர்மிஷன் கிடையாது. யூசருடைய ஃபோல்டர் இதுக்குள்ளார கிரியேட் ஆகணும்னா யூசருக்கு ரைட்டிங் பவர் கொடுத்தாகணும். அதுக்கு எடிட்டை கிளிக் பண்றோம். யூசரை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைங்கிறத செலக்ட் பண்றோம். மாடிஃபையை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ரைட் பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல ஃபுல் கண்ட்ரோல் தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே கிளிக் பண்றோம். ஓகே கிளிக் பண்றோம். இந்த ஃபோல்டரை ஷேர் பண்ணணும். காரணம், விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணணும்னா நம்ம ஷேர் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸுக்கு போறோம். இதுல ஷேரிங் இருக்குது. இதுல அட்வான்ஸ் ஷேரிங்கை நம்ம செலக்ட் பண்றோம். ஷேர் திஸ் ஃபோல்டரு. இந்த ஃபோல்டருக்கு ப்ரொஃபைல்னு பேர் இருக்குது. அது கூட ஒரு $சைனை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த $சைனை ஆட் பண்ணீங்கன்னா இது வந்து ஹிடன் ஷேர்னு அர்த்தம். அதாவது நார்மலா மெம்பர் சர்வரை ஓபன் பண்ணாங்கன்னா இந்த ஹிடன் ஷேர் அவங்களுக்கு காட்டாது. இதுல பர்மிஷன் செட் பண்றதுக்கு நம்ம பர்மிஷனை கிளிக் பண்றோம். எவ்ரி ஒன்னுக்கு ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஃபுல் கண்ட்ரோல் ஷேர் பர்மிஷன்ல தரணும். இதுல ஆடை கிளிக் பண்றோம். ஃபைண்ட் நவ் ஆத்தன்டிகேட்டட் யூசர்னு ஒன்று இருக்குது. அதாவது கம்பெனில யாரெல்லாம் கீபோர்டு வழியா லாகின் ஆகி வராங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம ஷேர் பர்மிஷன் தரணும். அதனால ஆத்தன்டிகேட்டட் யூசரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்றோம். இங்க ஓகே கிளிக் பண்றோம். இந்த எவ்ரி ஒன்ங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். காரணம், கம்பெனில லாகின் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷேர்டு ஃபோல்டர் ஓபன் பண்ணணும். அதனால எவ்ரி ஒன்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். ஆத்தன்டிகேட்டட் யூசருக்கு நம்ம ஃபுல் கண்ட்ரோல் தரணும். அதனால இந்த டிக்கை ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஷேர் வந்து கரெக்டா ஓபன் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஸ்டார்ட்ல /py-mem1 என்டர் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் எதுவுமே காட்டாது. காரணம், ஷேர் பண்ணும்போது ஹிடன் ஷேரா பண்ணிருக்கோம். ஹிடன் ஷேர்னா இந்த ஷேருடைய நேம் என்ன அப்படிங்கிறது தெரியறவங்க மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும். அப்படி ஓபன் பண்றதுனா இங்க ஸ்லாஷை டைப் பண்ணிட்டு ப்ரொஃபைல் $ங்கிற பேரை அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். நார்மலா கம்பெனில இந்த ஷேரை காட்டாது. ஃபுல் நேம் டைப் பண்ணா மட்டும்தான் காட்டும். நார்மல் யூசருக்கு மெம்பர் சர்வர்ல ப்ரொஃபைல்ஸ் $, அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குதுங்கிறது தெரியாது. அதனால நார்மலா யாரும் இதை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது டொமைன் கண்ட்ரோலர்ல போய் எல்லா யூசருடைய ப்ரொஃபைலும் இந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு டொமைன் கண்ட்ரோலருக்கு போறோம்.
நம்ம சர்வர் 1ல ஸ்டார்ட்டை கிளிக் பண்றோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். இங்கே நிறைய யூசர் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த யூசருக்கெல்லாம் ப்ரொஃபைல் ஃபோல்டரை எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம செட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட் கிளிக் பண்றோம், ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போறோம். இதுல ப்ரொஃபைல்னு ஒரு டேப் இருக்கும். இந்த இடத்துல ப்ரொஃபைல எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற நெட்வொர்க் பார்த்து நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணும்போது தப்பு இல்லாம என்டர் பண்ணணும். அதனால முதல்லயே நம்ம நெட்வொர்க்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கிறோம். py-mem1/profile டாலருங்கிறத ஓபன் பண்ணி பார்க்குறோம். நமக்கு ஓபன் ஆகுது. அப்படி ஓபன் ஆயிடுச்சுன்னா இங்க கிளிக் பண்றீங்க. இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து அப்படியே பேஸ்ட் பண்றீங்க. இதுல ஸ்லாஷ் பெர்சன்டேஜ் யூசர் நேமு பெர்சன்டேஜ்ங்கிறத என்டர் பண்ணிக்கிறீங்க. இது அப்படியே ஒரு தடவை காப்பி பண்ணிக்கிறீங்க. இனிமே அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த யூசர் நேமுக்கு பதிலா பிட்நெட்ஸ் அட்மின்ங்கிற பேரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்டர் ஆயிடும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிடுச்சு. ஓகே கிளிக் பண்ணிடுறோம். இப்ப அடுத்த யூசருக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் ப்ரொஃபைல்ல அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டா போதும். அப்ளை பாலாங்கிற பேர் வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பாண்டிங்கிற யூசருக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல போறோம். ப்ரொஃபைலு பேஸ்ட் அப்ளை. ஓகே. இது ஒரு 5-10 யூசரா இருந்தா நீங்க கையில செய்யலாம். இது ஆயிரக்கணக்கான யூசர்லாம் இருந்தாங்கன்னா நீங்க ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்டை ரன் பண்ணி தான் இந்த செட்டிங் பண்ணணும். மேனுவலா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம மெம்பர் சர்வருக்கு போறோம். மெம்பர் சர்வர்ல ப்ரொஃபைல் ஃபோல்டரை ஓபன் பண்ணி பார்க்குறோம். இதுக்குள்ளார எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம கம்பெனில எல்லா யூசருடைய ப்ரொஃபைலும் இந்த இடத்துல சேவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஜென்ரலா டிபார்ட்மெண்ட் வைஸா சேவ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப வெறும் ப்ரொஃபைல்னு ஃபோல்டு கிரியேட் பண்ணாம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபைலு, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபைலு அப்படின்னு ஒரு 5-6 ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு, அதாவது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அத்தனை ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யூசருக்கு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறத ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ல நம்ம செட் பண்ணிடுவோம். இப்ப நம்ம ஒரு விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ல போய் பாண்டிங்கிற யூசர் லாகின் ஆக போறாரு. பிட்நெட்ஸ் ஸ்லாஷ் பாண்டிங்கிற யூசர் லாகின் ஆகுறாரு. இவர் லாகின் ஆகி அவருடைய டாக்குமெண்ட்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்றாரு. டாக்குமெண்ட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, இதுக்கு டெஸ்ட்னு நேம் கொடுத்துக்கிறாரு. அவருடைய டெஸ்க்டாப்புடைய வால்பேப்பரை சேஞ்ச் பண்றாரு. இந்த வால்பேப்பரை செலக்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப இவர் லாக் அவுட் ஆகிறாரு. இவர் லாக் அவுட் ஆனதும் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதே கம்ப்யூட்டர்ல லாகின் ஆக போறாரு. சுவிட்ச் யூசரை கிளிக் பண்ணிட்டு அதர் யூசர் பிட்நெட்ஸ் ஸ்லாஷ் பிட்நெட்ஸ் அட்மின்ங்கிறவரு லாகின் ஆகுறாரு. இவர் லாகின் ஆயிட்டு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் போடுறாரு. இவரும் லாக் அவுட் ஆகிறாரு. இப்ப நம்ம மெம்பர் சர்வர்ல போய் இந்த ப்ரொஃபைல்லாம் அங்க ஸ்டோர் ஆயிருக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். மெம்பர் சர்வர்ல போனோம்னா பிட்நெட்ஸ் அட்மின் டாட் v2ங்கிற பேர்ல உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்குது. இந்த v2ங்கிறது வெர்ஷன் 2. அதே மாதிரி பாண்டிக்கும் பாத்தீங்கன்னா பாண்டி டாட் v2ங்கிற பேர்ல ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்குது. நம்ம ஏற்கனவே குரூப் பாலிசியில யூசருடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அப்படி பர்மிஷன் கொடுத்ததுனால நம்மளால இந்த பாண்டியனுடைய ஃபோல்டரை ஓபன் பண்ண முடியும். அதுல மை டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணி பார்க்குறோம். டெஸ்ட்ங்கிறது இங்க வந்திருக்குது. அதே மாதிரி நம்முடைய ப்ரொஃபைல் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ப்ரொஃபைல்ல டெஸ்க்டாப்பை ஓபன் பண்ணி பார்க்குறோம். அங்க வந்து அட்மின் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் கம்பெனில எந்த யூசர் எந்த கம்ப்யூட்டர்ல லாகின் ஆனாலும் அவருடைய ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். நீங்க ஈவினிங்ல இந்த ப்ரொஃபைல பேக்கப் எடுத்துட்டீங்கன்னா எல்லா யூசருடைய டெஸ்க்டாப்பு டாக்குமெண்ட்டை நீங்க பேக்கப் எடுத்ததாயிடும். நம்ம விண்டோஸ் 7 2 கம்ப்யூட்டர்ல லாகின் ஆக போறோம். பாண்டிங்கிற யூசர் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்காரு. டெஸ்க்டாப் பேப்பரை சேஞ்ச் பண்ணிருக்காரு. இது ரெண்டும் அந்த கம்ப்யூட்டருக்கு வருதா அப்படிங்கறத பார்ப்போம். பிட்நெட்ஸ் பாண்டிங்கிறவரு லாகின் ஆகுறாரு. வால்பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய வால்பேப்பரே வந்திருக்குது. அவருடைய டாக்குமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ங்கிற டாக்குமெண்ட் இருக்குது. அப்ப இந்த பாண்டிங்கிற யூசர் எந்த கம்ப்யூட்டர்ல லாகின் ஆனாலும் அவருக்கு அவருடைய வால்பேப்பரும் டெஸ்க்டாப்பும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இந்த கம்ப்யூட்டருடைய நேம் நம்ம பாத்துக்கிறோம்.
ஹோஸ்ட் நேம்னு கமெண்ட் அடிச்சோம்னா விண்டோஸ் 7 2ங்கிற கம்ப்யூட்டர். எல்லா யூசருக்கும் நம்ம ரோமிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம்னா யூசருடைய ஃபோல்டரு, டாக்குமெண்ட்டு, அவங்களுடைய செட்டிங்கு எந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்தாலும் அவங்களுக்கு சேமா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேண்டேட்டரி ப்ரொஃபைல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.